Hello friends, இந்த வீடியோவில் RRB NTPC CBT 1 2025 கேட்ட SI and CI இதோடைய சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஹார்ட் லெவல் சம்ஸை எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடத்துகிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய CBT 2 அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஷார்ட்கட்ஸை அல்லது ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தா அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேவா? சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். A bank offers 7.8% compound interest per annum calculated on half yearly basis. A customer deposits ₹9920 on 1st January and 1st July of the year. At the end of the year, the amount he would have gained by the way of interest is okay. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா January 1 and July 1. ஸோ இந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ January 1ல் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான்னா 9920 டெபாசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ July 1 அப்பையும் பார்த்தீங்கன்னா 9920 டெபாசிட் பண்ணுறான். அப்போ மொத்தம் எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இதை ஹாஃப் இயர்லி பேசிஸில் கேல்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.8% கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது. கரெக்டாக? இங்கே ஹாஃப் இயர்லியில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதுன்னா இங்கே 3.9% வரும். கரெக்டாக? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதி ஆகும். ஓகேவா? 3.9% வரும். இப்போ அவன் ஜான்வரியில் இருந்து அவன் கேட்குறதே பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜான்வரியில் டெபாசிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3.9% இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடும்போது சக்ஸசிவ் ரேட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்னா 3.9 + 3.9 plus 3.9 into 3.9 divided by 100. கரெக்டா? ஸோ இது 7.8. அடுத்து 39 ஸ்கொயர். 39 ஸ்கொயர் என்ன வரும்னா 1521 வரும். ஸோ அப்போ 1521 15.21 வரும் டிவைடட் பை 100. ஸோ அப்போ என்னதுன்னா 7.8 ப்ளஸ் டிவைடட் பை 100 இருக்கு. அப்போ என்னதுன்னா 0.1521 வரும். நான் 0.15 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ராக்சிமேட்டட் தானே கேட்குறாங்க, அதனால நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 0.15 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணால் 7.95% வரும். ஓகேவா? அதாவது ஜான்வரியில் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.95%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஒரு 9920 என்ன பண்ணுறான், அகைன் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு 6 மாதத்துக்கு அவனுக்கு ஒரு 3.9% இருக்குல்ல. ஸோ அப்போ அதையும் ஆட் பண்ணால் 11.85% அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் இந்த அமௌண்ட்டு, அதாவது இந்த 9920 இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக இந்த ஃபைனலாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எனக்கு வரக்கூடிய, அதாவது ஒரு வருஷம் முடிவில் வரக்கூடிய ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா 11.85% கிடைக்குது. அப்போ நான் எதுலேருந்து கண்டுபிடிச்சா போதும், இந்த 9920ல் 11.85% என்னன்னு கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சராக இருக்கும். என்னதுன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1175 somethingனு வரும். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 1175 வரும், அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கூட இந்த மாடல் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்டிபிசிலையும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ CBT 2க்கும் இதே மாதிரி மாடல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்பவே சிம்பிளான கொஷின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் இதே மாடல் சம் தான். ஸோ இதை உங்களுக்காக வச்சது தான்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். Rishi has rupees 1612 with him. He divided it amongst his son Shan and Piyush and asked them to invest it at 8% rate of interest per annum compounded annually. It was seen that Shan and Piyush got the same amount after 19 and 20 years respectively. How much did Rishi give to Shan? Okay. ரிஷி வந்து ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ் அண்டு பின்னு ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 19 வருஷத்துலையும் பிக்கு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துலையும் அந்த அமௌண்ட் ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ அமௌண்ட் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுடைய ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன? கரெக்டாக? இங்கே எஸ் உடைய பிரின்சிபல் என்னன்றது தெரியாது, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குமே காமன். எத்தனை வருஷத்துல? இது 19 வருஷத்துல. ஓகேவா? இந்த அமௌண்ட்டும் அதே மாதிரி பிக்கு கொடுத்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. 1 + 8/100 ஹோல் பவர் 20. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் இதெல்லாமே ஒரு சைடாக கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ எஸ் பை பி என்ன வரும்னா 1 + 8/100 ஹோல் பவர் 20 டிவைடட் பை 1 + 8/100 ஹோல் பவர் 19. இப்போ எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன கிடைக்கும்னா 1 + 8 இது பாருங்க பேஸ் சேமாக இருக்கு, பவர் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டாக? அப்போ டிவிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே பவரை சப்ராக்ட் பண்ணுமா? ஸோ 8/100 ஹோல் பவர் 20 - 19 1ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன வரும்னா 108/100ன்னு வரும். 108/100 இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 54/15 வரும். அகைன் கேன்சல் பண்ணால் 54/15 வரும். ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 27/25ன்னு வரும். இதுதான் எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள பிரின்சிபல் அமௌண்ட். கரெக்டா? ஸோ இப்போ நான் ரெண்டு பேருக்கு உள்ள பிரின்சிபல் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அவன் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா எஸ்ஸுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1612 தானே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. கரெக்டாக? அப்போ இந்த 27 + 25 ரெண்டையும் சேர்த்தா 52 பார்ட் வருமா? 52 பார்ட் தான் 1612னா எஸ்ஸுக்கு எவ்வளோ போயிருக்கும், அதாவது 27 பார்ட் எவ்வளோ இப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் மெத்தட். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க இவ்வளோ பெருசாலாம். ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெண்டு பேருடைய இயர்ஸுடைய டிஃபரன்ஸை பாருங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? 8%. 8% ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும்? ஸோ 2/25. 2/25னா 25ல என்ன ஆகுது? 2 கூடி இருக்கு. அப்படிதானே? ஸோ 2/25னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கீழே பிரின்சிபல் இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்டோட பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் அமௌண்ட் கிடைக்கும். அப்படி தானே வைப்போம். கரெக்டாக? அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் தான் எப்படி ரேஷியோ வைக்கணும். அப்போ 2/25னா 25ல 2 ஆட் பண்ணால் 27. டைரெக்டாக என்ன கிடைக்குது? இந்த ஃபைனல் ரேஷியோ கிடைக்குது. நீங்கள் இவ்வளோ பெருசாலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே 27/25 இவங்களோட டிஃபரன்ஸை என்ன பண்ணால் பவரில் போடணும். புரியுதா? 27/25 பவர் என்ன இருக்கு? இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தான் பவர்ல வரும். ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கனால பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இப்போ ஒருவேளை இவனோட வயசு வந்து 18 இருக்கு, இவனோட வயசு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பவர்ல 2 வரும். அப்போ என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணி போடணும். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் பவர்ல வரும். ஸோ அப்போ இதுதான் ரெண்டு பேருடைய அதாவது பிரின்சிபல் பார்ட். ஓகேவா? இப்போ ஒரு குழப்பம் வரும் இந்த மெத்தட்ல.
இதில் யாருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் போயிருக்கும் யாருக்கு கம்மியான அமௌண்ட் போயிருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இதில் வரும். ஏன்னா டேரெக்டாக ரேஷியோ எடுக்கிறனால நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ கிடைக்கும். ஆனால் இதில் பண்ணும்போது நீங்கள் ரேஷியோ வைக்கிறீங்க, இதில் யார் வந்து எஸ் யார் வந்து பி அப்படின்றது தெரியாது. இப்போ பாருங்க, இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா இந்த இயர்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா ஒருத்தனுக்கு 19 வருஷத்துலயே என்ன ஆயிருதுன்னா அமௌண்ட் ஈக்குவல் ஆகுது. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எடுத்துக்குது, 20 வருஷத்துல அமௌண்ட் ஈக்குவல் ஆகுது. 19 வருஷத்துலயே அமௌண்ட் ஈக்குவல் ஆகுதுன்னா கண்டிப்பா 19 வருஷத்துல ஈக்குவல் ஆகிறவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கும். அமௌண்ட் அதிகமா இருக்கும் போது தான் சீக்கிரமா வருஷம் வந்து வேகமாவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அமௌண்ட் ஈக்குவல் ஆயிருது. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இந்த அமௌண்ட் கூட இருக்கிறவன் தான் அந்த 19 வருஷத்துல ஈக்குவல் அமௌண்ட் ஈக்குவல் ஆகுது பார்த்தீங்களா, அவனா இருப்பான். அது யாருன்னா எஸ் தானே, வந்து எஸ்ஸுக்கு தானே 19 வருஷத்துல ஈக்குவலா ஆகுது அமௌண்ட். அப்ப இந்த 27 பார்ட் தான் எஸ் ஆகும், இங்க 25 பார்ட் தான் பி ஆகும் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ டைரக்டா இங்க ஒரே ஸ்டெப்ல கொண்டு வந்தாச்சு. நீங்க இவ்வளவு தூரம் 5 ஸ்டெப்பை கொண்டு வந்ததா இங்க ஒரு ஸ்டெப்ல முடிச்சாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய அமௌண்ட் தான் 1612. 52 பார்ட் தான் 162னா 27 பார்ட் என்ன? கேன்சல் பண்ணா so 3 time 156 balance 52 1 time 27 into 31 837 அவ்வளவுதான் ஆப்ஷன் டி. ஸோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்டெப் ஆயிருக்கு? மொத்தமே ஒரு 2 ஸ்டெப்பு தான். டைரக்டாக போட்டுடலாம், இது மைண்ட்லேயே போட்டுடலாம். 57 பார்ட் தான் 1612னா 27 என்ன, அவ்வளோதான். இந்த கேல்குலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் இவங்க 2 பேருடைய டிஃபரன்ஸு, அதாவது இயர்ஸோடைய டிஃபரன்ஸை மட்டும் மெயினாக பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் பவரில் வரும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The difference between the simple interest and the compound interest compounded annually on the certain sum of money for 2 years at 16% per annum is 797. Find the sum. Okay. So in the difference பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா difference between the simple interest compound interest இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த சக்சஸிவ் ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? அது என்னதுன்னா இப்போ சக்சஸிவ் ரேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே 16% பெர் ஆனம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 16 + 16 + 16 × 16 டிவைடட் பை 100. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துக்கு 16%னா 2 வருஷத்துக்கு 16%, சாரி 16 + 16 32% இருக்குமா. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா 16 × 16 டிவைடட் பை 100 இதுதானே வரும். கரெக்டா? புரியுதா சொல்றது? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆயிரும், அந்த 16 + 16 இங்கேயும் 16 + 16ன்றது கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன வரும், அந்த xy/100 அந்த டேர்ம் தான் வரும். ஓகேவா? அப்போ டைரக்டாக இங்கே போட்டுலாம் 2.56% தான் இந்த 797னா பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபல் எப்பயுமே என்ன பர்சன்டேஜாக இருக்கும்னா 100% இருக்கும். 100% உடைய வேல்யூ என்ன, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். யூனிட் டிஜிட் எதையுமே எடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலையும் கீழேயும் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் 256ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். என்ன வரும்னா 3 டைம் 3 × 256 768 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 29 இருக்குமா. ஸோ 229 பாயிண்ட்டு இத்தனை டைம் 1 டைம் போகும். 256 பேலன்ஸ் 34 340, அடுத்து அதுவும் 1 டைம் போகும். 256 பேலன்ஸ் 84 840 இன்ட்டு, ஸோ 840னா இது ஒரு 3 டைம்ஸ் போகும் 768. ஸோ எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே நியரஸ்ட்டாக வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், இதை 311 இங்கே இருக்குது, அதே மாதிரி 311 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 311 இருக்குது, இங்கேயும் 311 இருக்குது. 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 311 இருக்குது. நீங்கள் அப்ராக்சிமேஷனுக்குள்ளே அப்ராக்சிமேஷன், சட்டைக்குள்ளே சட்டைன்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாத்தையும் அப்படி தான் வச்சுருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது.
ஸோ அப்போ இது போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து பாருங்க 4 ஆப்ஷன் வருது. இன்னும் ஒரு டைம் பார்ப்போம். அடுத்து ஸோ 840 768 3 அகைன் பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணால் 31133 அவ்வளோதான். இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பட் நீங்கள் இது ஆப்ஷனை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பாருங்க நியரஸ்ட்டாக வச்சுருக்கான். 3111 3111 3111 இதே மாதிரி தான் வச்சுருக்கான் பாருங்க. அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கேல்குலேஷனில் நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணி ஆகணும். கேல்குலேஷன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் இந்த சம்மை வேகமாக முடிக்க முடியும். ஸோ இது சம்மு ரொம்ப சிம்பிள். பட் கேல்குலேஷன் தான் இதில் பெருசு. அதே மாதிரி இதில் சக்ஸஸ் ரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக வரும். நீங்கள் இதை உட்காந்து நீங்கள் ஃபார்முலா மெத்தடை இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் போனீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் போகும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum will a sum of rupees 15,625 amounts to 19,683 in 1 year and 6 months if the interest is compounded half yearly. ஓகே, half yearlyக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான் 15,625ன்னு. அதே மாதிரி அது என்னவா மாறுது, எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுதுன்னா 19,683 மாறுது. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறுது எப்போ அப்படின்னா 1 year 6 monthல எப்படி கேல்குலேட் பண்ணனா இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் இயர்லிக்கு கேல்குலேட் பண்ணியிருந்தா. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணால் மொத்தம் 1 year 6 monthக்கு அப்புறம், அதாவது 3 டைம்க்கு அப்புறம் கரெக்டாக ஒவ்வொரு ஹாஃப் இயர்லிக்கு 6 month 6 month 6 monthன்னு கேல்குலேட் பண்ணால் மொத்தம் 1.5 வருஷத்தில் அவனுக்கு இந்த 15,625ன்றது என்னவா மாறுதுனாக்கா 19,683 மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இது 3 டைம்ஸ்ல கேல்குலேட் பண்ணி வந்த வேல்யூ தான் எனக்கு இந்த 19,683ன்றது. கரெக்டா? அப்போ எனக்கு 1 டைம் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ 1 டைம் கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணால் கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ 2 டைம் கொடுத்துட்டு 1 டைம் கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது கியூப் ரூட் இது என்னது 15,625ன்றது என்னதுனாக்கா 25 கியூபு. அதே மாதிரி 19,683ன்றது 27 கியூபு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க பிரின்சிபல் 25 இருந்தது 27 மாறி இருக்கு. எப்போ 1 டைம்ல. ஓகேவா? அதாவது இந்த ஒரு 6 மாசத்துல. ஓகேவா? ஸோ அப்போ 2 பார்ட் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. எதுல இருந்து? இந்த 25ன்ற பிரின்சிபல்ல இருந்து. ஓகேவா? ஸோ அப்போ 8% வந்துருக்குமா? என்ன பண்ணிடுவீங்கன்னா 8%ன்றதை போட்டு போயிடுவீங்க. அப்படி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ தான் சொன்னேன் இது 1 டைமில் கேல்குலேட் பண்ணி வந்த வேல்யூ, அதாவது ஒரு 6 மாதத்தில் கேல்குலேட் பண்ணி வந்த வேல்யூ தான் இந்த 8%. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே பெர் ஆனம். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே ஒரு 8%. அப்போ மொத்தம் 1 இயரில் அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். புரியுதா? ஸோ குழப்பறதுக்காக பார்த்தீங்கன்னா 8% வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணியிருப்பீங்க. 8 ஆப்ஷனில் வச்சுருப்பாங்கன்ட்டு நீங்கள் 8 போட்டு போயிருவீங்க. கடைசியில் தப்பாயிரும். ஓகேவா? ஸோ இது 6 மாதத்தில் கேல்குலேட் பண்ணி வந்த வேல்யூ தான் 8%. அப்போ 1 இயருக்கு எவ்வளோனாக்கா 16% இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A sum of rupees X amounts to 83,853 in 1/2 years at 12% per annum interest compounded 10 monthly. Okay, what is the value of X? Compounded 10 monthly கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு 10 மாசத்துக்கும் கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். 10 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா இங்க மொத்தம் எத்தனை மாசம் இருக்கு? ஏன்னா இங்க மந்த்னு கொடுத்தனால நான் இதையும் மந்த்துக்கா மாத்திருக்கேன். 2.5 வருஷம்ன்றது எத்தனை மாசம்? 30 மாசம். ஸோ அப்போ ஒவ்வொரு 10 மாதத்துக்கு நான் கேல்குலேட் பண்ணால் மொத்தம் 30 மாதத்துக்கு நான் எத்தனை டைம் கேல்குலேட் பண்ணியிருக்கணும்? 3 டைம் கேல்குலேட் பண்ணியிருக்கணுமா? கரெக்டாக? ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு வந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. கரெக்டாக? அதாவது 12 மாதத்துக்கு எனக்கு 12%னா அவன் 10 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ண சொல்கிறான். ஒவ்வொரு 10 மாதத்துக்கு எனக்கு கேல்குலேட் பண்ணுறான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறும்? 10%ஆக மாறுமா? கரெக்டாக?
ஓகே 12 மாசத்துக்கு 12%னா 10 மாசத்துக்கு 10% இருக்கும். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கும் இப்போ உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 11/10. ஓகேவா? ஆனால் இங்கே 30 மாசத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். இது 10 மாசத்துக்கு வந்த அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு உள்ள வேல்யூ. அப்போ 30 மாசத்துக்கு நம்ம எத்தனை டைம் கால்குலேட் பண்ணோம்? 3 டைம் கால்குலேட் பண்ணோம். அப்போ இந்த 3 தான் என்னவா இருக்கும்னா கியூபா பவர் 3 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1331 divided by 1000. ஓகேவா? ஸோ இது என்னது? இது இந்த அமௌண்ட். ஓகேவா? இது என்னவா இருக்கும்னா இது பிரின்சிபலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க அமௌண்ட் கொடுத்துட்டான் 83853ன்றது. இங்க அமௌண்ட்டோட ரேஷியோ என்ன? 1331. ஸோ அப்ப இந்த 1331 பார்ட் தான் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா 83853 இருக்கும். அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ்ன்றது என்னது? பிரின்சிபல்னு வச்சிருக்கான். ஓகேவா? 1000 பார்ட் என்ன? அவ்வளவுதான். ஸோ அதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 6 டைம் 7986 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 399 வரும். 3993 இது ஒரு 3 டைம் கேன்சல் ஆகும். ஸோ 63000 63,000 அவனுக்கு பிரின்சிபலா இருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த சம் பார்க்கலாம். What is the difference between the compound interest compounded annually and the simple interest for 3 years is rupees 228 at 4% simple interest, 4% interest per annum. The principal is okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அது 2 வருஷத்துக்கு பார்த்தோம். 2 வருஷத்துக்குன்றப்ப நம்ம டைரெக்டாக என்ன பண்ணோம்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டோம். பட் 3 வருஷத்துக்குன்னு போடும்போது ஃபார்முலாவில் போகாதீங்க, ரேஷியோ மெத்தடில் போயிருங்க. அது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ 4% ஃப்ராக்ஷனாக மாத்திரம் 1/25. கரெக்டா? அப்போ அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு உள்ள ரேஷியோ என்னன்னா 26/25. கரெக்டா? ஸோ இது எத்தனை வருஷம்னா இது 1 வருஷத்துக்கு. அவன் கேட்கறது 3 வருஷத்துக்கா? அப்போ 3 வருஷம் என்ன பண்ணுவோம்? ஹோல் கியூப் பண்ணுவோமா? ஓகேவா? அவன் கேட்கறது பிரின்சிபல் வேல்யூ தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் வேல்யூ இதை நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் சால்வ்லாம் பண்ண மாட்டேன். பட் ஏன்னா இது தெரிஞ்சிருச்சு. நான் ஆப்ஷனை பார்க்குறேன், ஆப்ஷனை பார்த்தோன்னே எனக்கு இதான் வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அது எப்படின்றது சொல்கிறேன். பிரின்சிபல் 25 கியூப் என்னன்னா 15625. 15625 அப்ப எனக்கு வரக்கூடிய இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டிப்பா 15625 உடைய மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா இதை இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 46875 வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் சால்வே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த 228 இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்த உடனே நான் இதை அடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே டைம் எனக்கு சேவ் ஆயிரும். இல்லை நீங்கள் யூஸ்வலாக பண்ணணும், இல்லை வேற இன்னொரு ஆப்ஷனும் இதே மாதிரி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இதை கியூப் பண்ணுங்க. 26 கியூப் என்னன்னா 17576 டிவைடட் பை 15625. ஸோ இது அமௌண்ட்டு, கீழே உள்ளது பிரின்சிபல். அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா? ஓகேவா? ஸோ 1951. அதே மாதிரி இது என்னதுன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 1 வருஷத்துக்கு 4%னா 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னது 12% இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ 12%ன்றது 12 டிவைடட் பை 100 3/25. பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல். மேலே உள்ள 3ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கீழே உள்ள 25ன்றது பிரின்சிபல். இங்கே பிரின்சிபல் என்ன இருக்கு? எனக்கு 15625 இருக்கா? ஸோ அப்போ பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் பண்ணோம். என்ன பண்ணா ஈக்குவல் ஆகும்னா இது 25 கியூப் தானே, இன்ட்டு 25 இன்ட்டு 25. அதே மாதிரி இங்கே இன்ட்டு 25 இன்ட்டு 25. ஸோ அப்போ என்ன வரும்னா 625 இன்ட்டு 3 1875. இதுதான் என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1875. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 76 பார்ட். ஓகேவா?
ஸோ இதோட டிஃபரன்ஸ் 76. ஸோ இந்த 76 பார்ட்டு தான் 228னா பிரின்சிபல் பார்ட் 15625 இது என்ன அப்படின்னு பார்த்தா என்ன தெரிஞ்சிடும், பிரின்சிபல் என்னன்றது தெரிஞ்சிடும். இதை கேன்சல் பண்ணால் 3 டைமா, ஸோ 3 × 15625 46875. நீங்கள் இப்படி பண்ணாலும் இதே தான் வரும். இவ்வளோலாம் தேவையில்லைன்னு சொன்னேன். ஓகேவா, நீங்கள் இந்த ஸ்டெப்பு தான் நான் இந்த ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிருவேன். 15625 இருக்கு, அவன் கேட்கறது பிரின்சிபல் கேட்குறான், இதோடைய மல்டிபிள் என்ன முடிஞ்சு 15625 × 3 தான் பார்த்தீங்கன்னா 46875. இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, அதே 3 தான் வந்திருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணி அந்த 3 கண்டுபிடிக்கிறத நான் இங்கே மல்டிபிள் வச்சே சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, the compound interest earned in 1 year on rupees 4,80,000 at a rate of 20% per annum compounded quarterly. Okay, so அப்போ இந்த 20%ன்றது குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா 5%ஆக மாறிடுமா. 5% ஃப்ராக்ஷன் மாற்றினா 1/20. ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ரேஷியோ என்னதுன்னா 21/20 ஹோல் பவர். இது எத்தனை காம்பவுண்டட் குவார்ட்டர்லி எத்தனை வருஷம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 வருஷம். அப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் நான் கால்குலேட் பண்ணோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை டைம் கால்குலேட் பண்ணோம், 4 டைம்ஸ் கால்குலேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ ஓகே, இங்கே என்ன கொடுத்துட்டான், பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த 20 நான் இந்த பிரின்சிபலை நான் எடுத்துக்கிறேன். 20^4 20^4 என்ன அப்படின்னா 1,60,000. அப்போ இந்த 1,60,000 தான் 4,80,000 அப்படின்னா 1 பார்ட் என்ன கிடைக்கும், 1 பார்ட் வந்து எனக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே 21^4 கண்டுபிடிக்கிறதுலாம் கண்டிப்பாக பெருசு. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறேன். 21 × 21 × 21 × 21, அதாவது 21^4 உடைய யூனிட் டிஜிட் என்ன வரும், 1 தான் வரும். கரெக்டா? அதே மாதிரி 20 × 20 × 20 × 20 × 20 20^4 உடைய யூனிட் டிஜிட் என்ன வரும், 0 தான் வரும். கரெக்டா? அப்போ 1 - 0 எனக்கு யூனிட் டிஜிட் வரக்கூடிய யூனிட் டிஜிட் 1 தான் வரும். ஏன்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவன் கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வருது, 1ல தான் முடியுது. கரெக்டா? அதாவது ரேஷியோல 1ல தான் முடியுது. இங்க எனக்கு கேன்சல் பண்ண 1 பார்ட் என்ன வருது, 3ன்னு வருதா. ஸோ அப்போ இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு வரக்கூடிய யூனிட் டிஜிட் எனக்கு எதுல தான் முடியும்னா 3ல தான் முடியும். 3ல முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. அதுதான் ஆன்சரா இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ இங்கே 1 பார்ட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21^4 என்னன்னா 194481. அதே மாதிரி 20^4 உடைய 20^4 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,60,000. ஓகேவா? ஸோ அதோடைய டிஃபரன்ஸு நீங்கள் பார்ப்பீங்க. அதோட டிஃபரன்ஸ் பார்த்து × 3 போடுவீங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா அதோட யூனிட் டிஜிட் பார்த்துட்டு × 3 போடுறேன். ஏன்னா எனக்கு யூனிட் டிஜிட் மட்டும் நான் பார்த்தா போதும். ஏன்னா யூனிட் டிஜிட்டை பார்க்குறேன், எல்லாமே வேறு வேறு தான் இருக்குது. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டை பார்த்துட்டு × 3 போட்டாக்கா அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா அதுதான் எனக்கு யூனிட் டிஜிட்டாகவும் வரக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டாக எது இருக்கும் நான் அதை மட்டும் பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சம்மில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. Govind invested some money in a bank at 4% per annum rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years Govind got 280.5 as compound interest considering annual compounding? ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வருஷத்தில் அவனுக்கு ஒரு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்போது 280.5 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ எனக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு கொடுக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். என்ன அப்படின்னா compound interest divided by simple interest equal to r plus 200 divided by 200. இது
ஃபார் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு மட்டும். 2 வருஷம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. 2 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணால் போதும், டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இதில். ஓகேவா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டான், 280.5 கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டான், 4% கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணாக்கா, சாரி 200ஓட 4 ஆட் பண்ணால் 204 டிவைடட் பை 200. இதை கேன்சல் பண்ணால் 4ஆல் கேன்சல் பண்ணால் 51 டிவைடட் பை 50. ஓகே, 51ஆல் இதை கேன்சல் பண்ணால் 5 டைம் again 5 டைம் 5.5 into 50, 5.5 55 into 5 275. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்னா 275 இருக்கும். ஓகேவா? இந்த டைரக்ட் ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரே ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஆனால் இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ 2 வருஷம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். Akash invested rupees 90625 at 8% per annum for 1 year at compound interest compounded half yearly. The amount received by him. Okay. So compounded half yearly கொடுத்துட்டாங்க, 8% கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ 8% இது ஒரு வருஷத்துக்கு. அப்போ half yearly பார்க்கும்போது என்ன ஆயிரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 2, 4, அதாவது பாதி ஆயிருமா? கரெக்டா? ஓகே. ஸோ 4% ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும், 1/25. அப்போ அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு உள்ள ரேஷியோ வந்து 26/25. இது காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி. அவன் கேட்கறது ஒரு வருஷத்துக்கு கேட்குறான். 6 மாதத்துக்கு எனக்கு 26/25னா 1 இயருக்கு அப்போ என்ன பண்ணுவோம், 2 டைம் கேல்குலேட் பண்ணுவோமா? ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 676 டிவைடட் பை 625 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, என்ன கேட்குறான்னா the amount received by himனு கேட்குறான். அதாவது இந்த 676 என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? 625 பார்ட் அவன் கொடுத்துட்டான், பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 90625 கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ 625 பார்ட்டு தான் 90625னா 676 பார்ட் என்ன? இது கேன்சல் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த 625ன்றது 25 ஸ்கொயர். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே 90,000 வச்சுக்கிறேன். ஓகேவா? 90,000ன்றது பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 25 ஸ்கொயர் இருக்கா? ஸோ அப்போ 25ஓட நான் என்ன வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணால் 300 வரும்னா 25 into 12ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்கள், 25 into 12 300. ஸோ 300 ஸ்கொயர். அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா, அதாவது 90,000 கேன்சல் பண்ணேன்னா எத்தனை டைம் கேன்சல் ஆகும்னா 12 ஸ்கொயர் 144 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ப்ளஸ் இங்கே ஒரு 625 இருக்கு. அப்போ 145 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா 676 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கேயும் பார்க்குறேன், யூனிட் டிஜிட் பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. இங்கே 5, 6 into 5 30. இப்போ யூனிட் டிஜிட் 0ல் முடியணும். 0ல் முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கேல்குலேட்டிவாக கேட்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸு, யூனிட் டிஜிட்ஸு, மல்டிபிள்ஸு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் யோசிச்சு வச்சுட்டீங்க, நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கனாலே சம்மு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே. A sum when invested at the rate of 12% simple interest per annum amounts to 8,500 after 3 years. The simple interest for the given period is okay. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் 12% simple interest வந்து amounts to amount value கொடுத்துட்டாங்க 3 வருஷம் கழிச்சு. ஓகேவா? அதாவது ஸோ 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்குன்னா 36% கொடுத்துருக்குமா? அப்போ பிரின்சிபல் 100%,
இன்ட்ரெஸ்ட் வந்து 36%னா அமௌண்ட் வந்து 136% இருக்குமா? 136% தான் 8500 அப்படின்னா அவன் கேட்கறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். என்னது 36% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? 34 9 2 time 68 balance 170 50 250 into 9 2250 அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி 136 பார்ட் தான் 8500னா 36 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாக்கா டைரெக்டாக என்ன தெரிஞ்சிடும்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். எக்ஸாம் பார்க்கலாம். ஓகே, they just gets double the amount in 11 years when invested at the compound interest compounded annually. In how many years will the amount become 4 times itself? Okay, principal வந்து டபுள் ஆகிறதுக்கு 11 வருஷம் எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே பிரின்சிபல் வந்து 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. என்னன்னா, இங்க டபுள் ஆகிறதுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ல எழுதணும். ஓகேவா? இப்போ இங்க 2 இருக்குன்னா 2 பவர்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க 3 இருந்துச்சுன்னா 3 பவர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்ப இந்த 4 வந்து நான் 2 பவர்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? ஓகேவா? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 பவர் 2வா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பவரில் என்ன இருக்கோ அந்த பவரையும் இங்கே உள்ள நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் டைரெக்டாக என்ன கிடச்சிரும்னா 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வருஷம் ஆகுன்ற அந்த இயர்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இங்கே என்ன இருக்கோ அதோடைய பவரில் எக்ஸ்பிரஸ் பண்ணும் இந்த வேல்யூவை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If at the same rate of interest in 2 years, the simple interest is ₹40 and the compound interest compounded annually is 41, what is the principal? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடலு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 41 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 1. கரெக்டா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 வருஷம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது 2 வருஷத்துக்கு உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40னா 1 இயருக்கு என்னவா இருக்கும்? 20 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. அவ்வளோதான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதிலிருந்து கண்டுபிடிச்சாச்சு. இல்லைன்னா நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கூட போடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 200 டிவைடட் பை 200. நீ அதில் போட்டாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்து ஒரே ஸ்டெப்ல கிடைச்சிடும். என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜோ அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ 2 வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறுதுன்னா 40 மாறுது. கரெக்டா? ஸோ 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 40, 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 5%, அப்போ 2 இயருக்கு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 10%. 10% தான் 40னா பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபல் தான் எப்பயுமே 100% இருக்கும். 100% என்ன? 400 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 400 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 banks A and B offered loans at 3.5% and 6.5% per annum respectively. Kesav borrowed an amount of rupees 2 lakh from each bank. Find the positive difference between the amounts of simple interest paid to the 2 banks by Kesav after 2 years. Okay, so simple interest தான் கேட்குறாங்க. 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 3%. ஓகேவா? கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா வளவளன்னு பெருசாக இருக்கும், சம்மு ஒன்றுமே இல்லை. 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3%. ஓகேவா? ஸோ அப்போ 1 வருஷத்துக்கு 3%னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 6% இருக்கும். கரெக்டா? ஸோ
6% எதுல இருந்து இந்த 2 lakhsல இருந்து ஓகேவா ஸோ அப்போ 2 lakhsல 6%ன்றது என்னதுன்னா 12,000 அவ்வளோதான் ஸோ ஒரே ஸ்டெப்ல முடிச்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் மைண்ட்லேயே போடுற செம்ம ஓகேவா 2 lakhsல 6% என்ன அப்படின்னா 12,000 அவ்வளோதான் அடுத்த சம் பார்க்கலாம் next sum பாருங்க Rakesh invest a sum of rupees 5,000 and Shivam invest a sum of rupees 9,000 at the same rate of simple interest per annum if at the end of 3 years Shivam got 360 more interest than Rakesh find the rate of interest per annum in percentage okay so simple interest பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் PNR by 100 னு போடுவோமா ஸோ அப்போ இதை நான் divided by 100 போட்டாக்கா என்ன வரும்னா 50 ஒரு வருஷத்துக்கு 50 ஆர்னு வரும் அப்போ 3 வருஷத்துக்கு 150 ஆர் PNR by 100 தான் நான் அப்படியே எழுதுறேன் ஓகேவா நான் டைரக்டாக எழுதுறேன் அடுத்து இங்கே அதே மாதிரி ஸோ 9,000 into 3R divided by 100 என்ன வரும்னா 9 into 3 270 ஆர் ஓகேவா ஸோ இதுதான் என்னதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லிட்டான்னா இந்த 360 சொல்லிட்டான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 120 ஆர் தான் பார்த்தீங்கன்னா 360 அப்படின்னா ஆர் எவ்வளோ அப்படின்னா 3% அவ்வளோதான் அடுத்த சம் பாருங்க at what rate of interest per year will a sum of money double itself in 12 years on simple interest so principal வந்து டபுள் ஆகிறதுக்கு 12 வருஷம் எடுத்துக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஓகேவா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஸோ அப்ப இங்க பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பிரின்சிபல் இருக்கோ அதே தானே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சிருக்கும் அப்படிதானே பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் அமௌண்ட் அப்ப பியோட இன்னொரு பி ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு 2p அப்ப இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா அங்க பின்றதான் கிடைச்சிருக்கும் பிரின்சிபல் எப்பயுமே எனக்கு என்னவா இருக்கும் 100% இருக்குமா கரெக்டா ஸோ அப்ப 12 வருஷத்துல அவனுக்கு 100% கிடைக்குதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 1 இயர்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாக்குறதுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 வருஷத்துக்கு 100%னா 1 இயருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் 100 by 12 25 by 3 8.33% அவ்வளவுதான் ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாம் on a certain interest on a simple interest a certain sum of money amounts to 1750 in 2 years and rupees 3,000 in 4 years find the rate of interest per annum okay சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க 2 வருஷத்துல அவனுக்கு வந்து 1,750 ரூபா அமௌண்ட் கொடுக்குது அதே இது 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா அவனுக்கு அமௌண்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இதோடைய டிஃபரன்ஸ் அதாவது இங்க உள்ள அந்த 2 வருஷத்துல அவனுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா 1250 அவனுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு கரெக்டா அப்படிதானே இங்க 1720 2 வருஷத்துல கிடைக்குது அப்ப இதுல அகைன் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் போது தான் அவனுக்கு இங்க வந்து 3000 மாறுது கரெக்டா ஸோ அப்ப அவனுக்கு எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு 2 வருஷத்துலனா 1250 இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு 2 வருஷத்துல கரெக்டா ஸோ 2 வருஷத்துக்கான அமௌண்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் பிரின்சிபல் கிடைச்சிருமா அப்படிதானே அமௌண்ட்ல இருந்து நான் அமௌண்ட்ல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா பிரின்சிபல் கிடைச்சிரும் ஸோ இதுல மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்னா 500 கரெக்டா ஸோ இந்த 500 தான் என்னதுன்னா பிரின்சிபல் அவ்வளவுதான் ஓகேவா ஸோ அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே என்ன அப்படின்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ இங்க பிரின்சிபல் வந்து 500 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இங்க எனக்கு எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிதானே இங்க 1250ன்றது என்னதுன்னா 2 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்போ 1 இயருக்கு எவ்வளவு இருக்கும் 625 இருக்குமா கரெக்டா ஸோ இன்டூ 100 இப்போ 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா ஸோ அப்போ
எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா 125% இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு உள்ள சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம் இன்னைக்கு நடத்துனது எல்லாமே. அதே மாதிரி நிறைய கேல்குலேட்டிவான சம்மும் இருந்துச்சு. அதை எப்படி ட்ரிக்கியாக அண்டு சிம்பிளாக பண்ணலான்றது பார்த்தோம். ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எந்த இடத்துல யூனிட் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை இதே மாடல் சம் கேட்கும்போது அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா ஒரு ஐடியா கிடைக்கும். டைரக்டா நம்ம போய் எக்ஸாம்ல போய் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் எந்த விதத்துலயுமே பார்த்தீங்கன்னா கை கொடுக்காது. நீங்க நிறைய ஷார்ட்கட்ஸை நீங்க சம்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணேன்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங்ல வரக்கூடிய CBT 2 அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாடல் வரும்போது நீங்க அசால்ட்டா அடிச்சுட்டு போயிருவீங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி